Hello students, welcome to Shah Academics. இன்னைக்கு நம்ம class 10th ஓட 10th chapter circles exercise number 10.2 பண்ண போறோம். 9th sum. In figure 10.13, xy and x dash y dash are two parallel tangents to a circle with center O and another tangent AB with point of contact C intersecting xy at A and x dash y dash at B. Prove that angle AOB equal to 90 degree. இப்போ இங்க ரெண்டு parallel கொடுத்திருக்காங்க. xy ஒன்னு கொடுத்திருக்காங்க and x dash y dash ஒன்னு கொடுத்திருக்காங்க. PQ ஒரு straight line கொடுத்திருக்காங்க. இப்போ we have to prove angle AOB is 90 degree. இந்த OC க்கு வந்து imaginary line draw பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம்? இந்த மாதிரி ரெண்டு போர்ஷன் ஸ்ப்ளிட் பண்றோம். இப்போ நம்ம இந்த பார்ட் மட்டும் கன்சிடர் பண்றோம். ஓகே? சோ இது ஒரு ட்ரையாங்கிளா வந்துருச்சு. இது ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ in triangle AOP and triangle AOC இதுல பார்த்தா என்ன காமனா இருக்கு நம்ம எழுதலாம். என்ன இருக்கு? AP equal to AC. இப்போ AP equal to AC எதனால சொல்றோம்? Tangents from a point. இல்லையா? ஒரு tangent வந்து x ல இருந்து draw பண்ணோம்னா அது ரெண்டுமே வந்து ஈக்குவலா இருக்கும். OP equal to OC. ரெண்டுமே என்னது? ரேடியஸ் ஆஃப் ஃபார்ம் ஆகுது. அப்போ ரேடியே ஆஃப் த சேம் சர்க்கிள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா OA வந்து காமனா இருக்கு ரெண்டு ட்ரையாங்கிள்க்கும். ஸோ OA equal to common இங்க போட்டுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு ட்ரையாங்கிளே வந்து ரெண்டு டேஞ்சன்ட் சேமா இருக்கு and ரேடியஸ் சேமா இருக்கு and OA காமனா இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? triangle AOP congruence to triangle AOC. எந்த கான்செப்ட்ல? SSS congruence. SSS னா என்னது? side எல்லா சைட்ஸும் ஈக்குவலா இருக்கு. இந்த சைடு அதே மாதிரி இந்த சைடு ஈக்குவலா இருக்கிறதுனால we concluded that both the triangles are equal. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். சோ இந்த COB ஒன்னு, அதுக்கப்புறம் OQB ஒன்னு, இந்த போர்ஷன் நம்ம எடுத்துக்கிறோம். இது ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. அப்ப நம்ம என்ன பண்றோம்? in triangle COB and triangle QOB BC equal to BQ. எதனாலனா tangents from the exterior point. ஓகேவா? நெக்ஸ்ட் ரேடியஸ் பாத்தீங்கன்னா OC equal to OQ. So OC equal to OQ radii. Okay. Next வந்து இதுல OB காமனா இருக்கு. அப்போ OB equal to OB நம்ம எழுதிட்டோம். இப்போ நமக்கு மூணு லைன்ஸும் காமனா இருக்கு. மூணு ப்ராப்பர்ட்டிஸ் காமனா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? triangle COB congruence to triangle QOB. Same SSS congruence. அப்போ டோட்டலா வந்து நாலு ட்ரையாங்கிள்ல நம்ம என்ன பண்றோம்? ரெண்டுமே இது ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகே? சோ 2 ட்ரையாங்கிள்ஸ் வந்து மேட்ச் ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதுக்கு வந்து நம்ம x ன்னு வச்சுக்கலாம் இந்த ஆங்கிள் POA. சோ ஆங்கிள் POA equal to இங்க நம்ம என்ன பண்றோம்? ஆங்கிள் POA equal to ஆங்கிள் COA இல்லையா? இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கும். இதனால CPCT corresponding parts of congruence triangle. இது நம்ம வந்து x ன்னு எடுத்துக்கலாம். சோ இந்த போர்ஷன் x, இதுவும் x. ரெண்டு ஆங்கிள் நம்ம x ன்னு கொடுத்துக்கலாம். and next வந்து இந்த triangles பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா angle COB equal to angle QOB. சோ இந்த ஆங்கிளுக்கு நம்ம வந்து y ன்னு பேர் வச்சுக்கலாம். இது ரெண்டு ஆங்கிள்ஸ்க்கும் y. இது ஈக்குவலா இருக்கு, இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. சோ நம்ம xy பேர் கொடுத்துட்டோம். PQ வந்து straight line. இப்போ ஒரு straight line அங்க என்ன angle ஃபார்ம் ஆகும்? straight angle. அது டிகிரி எவ்வளவு இருக்கும்? 180 டிகிரி இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்றோம்? we are counting all the four angles. x plus y plus y plus. சோ இத நம்ம கவுண்ட் பண்ணா x plus x 2x வந்துரும். y நம்ம ஆட் பண்ணா 2y வந்துரும், which is equal to 180 degree. இப்போ நம்ம 2 காமனா எடுத்துறோம். x plus y equal to 180 degree. இப்போ நம்ம என்ன பண்றோம்? இந்த 2 இங்க மூவ் ஆனா 180 by 2 வந்துரும். when you solve it we get 90 degree answer. so x plus y வந்து 90 degree. so நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? AOB தான் கேட்டிருக்காங்க. இப்போ xy என்னது? இந்த ரெண்டு ஆங்கிள் இல்லையா? AOC and COB இல்லையா? அது ரெண்டு தான் வந்து xy வேல்யூ. angle AOC plus angle COB equal to 90 degree. So நான் ஒரு x தான் எடுத்திருக்கேன், ரெண்டு x எடுக்கல. நமக்கு இந்த ஆங்கிள்லாம் தேவையில்லை. ஓகேங்களா? நமக்கு இது மட்டும் தான் தேவை. AOC plus angle COB equal to 90 degree. அப்ப என்ன வரும்? டோட்டலா angle AOB equal to 90 degree. அவ்வளவுதான். hence proved நம்ம எழுதிடணும். அவ்வளவுதான். இங்க வந்து prove சொல்லிருக்காங்க. அப்போ we can write hence proved angle AOB equal to 90 degree.
Tenth sum, prove that the angle between two tangents drawn from an external point to a circle is supplementary to the angle subtended by the line segment joining the points of contact at the center. இப்போ நமக்கு இங்க என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு டேஞ்சென்ட்ல இருந்து ஒரு லைன் டிரா பண்ணியிருக்காங்க சர்க்கிள்க்கு. அந்த லைன் டிரா பண்றாங்க இல்லையா, இந்த ஆங்கிளும் இதுவும் வந்து சப்ளிமெண்டரி ஆங்கிளா அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. கிவன்ல என்ன எழுதலாம், PA ஈக்குவல் டு PB இல்லையா, இதுக்கு இது ஈக்குவல். எதனாலனா ரெண்டுமே டேஞ்சன்ட். ஸோ ஒரு டேஞ்சன்ட் வந்து எக்ஸ்டர்னல் பாயிண்ட்ல டிரா பண்ண என்ன இருக்கும், ஈக்குவலா இருக்கும். அதனால PA அண்ட் PB வந்து நான் டேஞ்சன்ஸ் போட்டுட்டேன். அண்ட் A and B வந்து பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இல்லையா. ஸோ சர்க்கிளை டச் பண்ற பாயிண்ட் வந்து A and B வந்து பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். இப்போ OA perpendicular to AP. ஸோ OA perpendicular to AP and OB perpendicular to BP. So OB perpendicular to BP. Therefore, angle OAP, okay, OAP, in the angle equal to this angle, இல்லையா, 90 degree வரும். So perpendicular நமக்கு 90 degree வரும். எதனால சொல்றோம், ரீசன் என்ன, we can write radius and tangent perpendicular to each other. ஸோ ரீசன் நம்ம எழுதிட்டோம். இப்போ நமக்கு ஒரு குவாட்ரிலேட்டர் ஃபார்ம் ஆயிருக்கு OABP. ஸோ OABP ஒரு குவாட்ரிலேட்டர் கிடைச்சிருக்கு. இப்போ சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் இந்த குவாட்ரிலேட்டர் எவ்வளோ வரும், 360 டிகிரி இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், இங்கே OAP இந்த ஆங்கிள் எடுக்கிறோம். இது எவ்வளோ இருக்கு, 90 டிகிரி இல்லையா, perpendicular each other. ஸோ இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம், 90 எழுதிக்கிறோம் இங்க 90 டிகிரி. OBP OBP இது எவ்வளவு வருது, 90 டிகிரி 90. இப்போ நம்ம இந்த ஆங்கிள் வந்து நம்ம அப்படியே எழுதிடலாம். ஆங்கிள் APB ஆங்கிள் AOB ஈக்குவல் டு 360 டிகிரி. நம்ம இது ரெண்டுமே ஆட் பண்ணா we get 180 plus ஆங்கிள் APB plus ஆங்கிள் AOB equal to 360 degree. இப்போ நம்ம 180 இங்க மூவ் பண்ணா என்ன ஆகும், மைனஸ் வந்துரும். அப்போ ஆங்கிள் APB plus angle AOB equal to 360 minus 180 which is 180 degree. So angle APB plus angle AOB சேர்த்தா நமக்கு என்ன இருக்கு, 180 degree, hence proved. So hence proved that angle APB and AOB are supplementary angles. Supplementary angles என்னது, 180 degree வரும். ரெண்டு ஆங்கிளும் சேர்த்தா நமக்கு 180 degree வரணும். அதான் நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். 11th sum, prove that the parallelogram circumscribing a circle is a rhombus. Circumscribing னா ஒரு இமேஜ் உள்ள இன்னொரு இமேஜ் வந்து டிரா பண்றது circumscribe அப்படின்னு சொல்லுவோம். இங்க வந்து ஒரு parallelogram உள்ள சர்க்கிள் டிரா பண்ணிருக்காங்க. இந்த parallelogram நம்ம வந்து ஒரு rhombus ஆனு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு rhombusல பாத்தீங்கன்னா we have all sides equal, opposite angles equal இருக்கும், at the same time adjacent sides equal இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ணி இந்த parallelogram ABCD இருக்கு இல்லையா, அத வந்து நம்ம rhombusனு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்க வந்து AB equal to CD, at the same time BC equal to AD. Therefore AB equal to CD and BC equal to AD. இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல் நம்ம இங்க ப்ரூஃப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம எல்லா சைட்ஸும் ஈக்குவல் ப்ரூஃப் பண்ணா இட் பிகம் a rhombus. இதை வந்து டேஞ்சென்ட்டா எடுத்துக்கிறோம். இந்த பாயிண்ட் அண்ட் இந்த பாயிண்ட் எல்லாம் வந்து டேஞ்சென்ட்டா கன்சிடர் பண்ணிக்கிறோம். இதனால சர்க்கிள் இருக்கு இல்லையா உள்ள, அதனால we consider the point as tangent. இப்போ ஒரு சர்க்கிள்க்கு வந்து எக்ஸ்டர்னல் பாயிண்ட் வந்து டிரா பண்ணா அந்த டேஞ்சென்ட் வந்து ஈக்குவலா இருக்கும் இல்லையா. So length of a tangent from an external point is equal. அந்த கான்செப்ட் என்ன பண்றோம்னா, first we consider this point. From point A ல இருந்து என்ன இருக்கு, AP equal to AS இல்லையா, this equal to AS நம்ம எழுதிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், B பாயிண்ட் எடுத்துக்கிறோம். So from point இதிலே வந்து from point B BP equal to BQ, BP equal to BQ. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறோம். அப்ப என்ன இருக்கும், CQ equal to CR இல்லையா. From point C CQ equal to CR. So CR equal to CQ. Next நம்ம இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறோம். From point D DR equal to DS இல்லையா, DR equal to DS. இப்போ நம்ம இதே ஈக்குவேஷன் பார்த்து நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம்.
இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கலாம், இது 2 எடுத்துக்கலாம், இது 3 எடுத்துக்கலாம், இது 4 எடுத்துக்கலாம். இதே சம் நம்ம ஆல்ரெடி ஒன்று பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா ஈக்குவேஷனும் ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம எப்படி ஆட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் LHS சைடு எடுக்கணும், அதுக்கப்புறம் RHS சைடு ஆட் பண்ணுறோம். இப்போ நமக்கு என்ன இருக்கு LHS சைடில், AP BP, AP plus BP plus CR plus DR equal to, next RHS side add பண்றோம், AS plus BQ plus CQ plus DS. இப்போ இந்த AP and BP ல P காமனா இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த P எடுத்துட்டு we can consider only this AB. அப்போ we can write it as AB. இங்க வந்து RR காமனா இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்ல R காமனா இருக்கு, நம்ம இது எடுத்துட்டு என்ன பண்றோம், D and C எழுதலாம். அப்போ CDன்னு எழுதிடலாம். நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா S காமனா இருக்கு. இந்த பாயிண்ட்ல S காமனா இருக்கு, நம்ம என்ன பண்ணலாம், ADன்னு எழுதிடலாம். அப்போ we can write AD plus இங்க Q காமனா இருக்கு, அப்போ we can write BC. இப்போ நம்ம all sides equal proof பண்ணிட்டோம். Next we have to prove the adjacent sides வந்து equal. இப்போ நம்ம என்ன பண்றோம், adjacent sides எடுத்துக்கிறோம். இங்க வந்து AB and CD இருக்கு. இதை நம்ம எப்படி எழுதலாம், AB எல்லா சைடும் ஈக்குவல், நம்ம என்ன பண்ணலாம், AB plus BC ன்னு எழுதிக்கலாமா, AB plus CD பதிலா நம்ம என்ன பண்ணலாம், BC ன்னு எழுதிக்கலாம். adjacent sides எடுத்துக்கிறோம். இங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா AD இருக்கு. AD நம்ம என்ன பண்ணலாம், AD வந்து நம்ம இந்த AD வந்து we can also write AB ன்னு எழுதிக்கலாமா, AB plus BC நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். எல்லா சைடும் ஈக்குவலா நம்ம நேம் மாத்தினாலும் அந்த சைஸ் ஈக்குவலா தான் இருக்கும். ஸோ ADக்கு பதிலாக நம்ம என்ன பண்றோம், இங்க வந்து AB எழுதிட்டோம், அதே மாதிரி CDக்கு பதிலாக BC நம்ம எழுதிட்டோம். AB இருக்கு, நம்ம ஒரு சைடு எடுத்துக்கிறோம், AB plus AB equal to BC plus BC. இப்போ AB என்ன வரும், 2AB equal to 2BC. இப்போ இங்க 2 கேன்சல் பண்ணா we got AB equal to BC. So இந்த adjacent sides AB and BC வந்து equal proof பண்ணிட்டோம். So rhombus வந்து all sides நம்ம proof பண்ணிட்டோம் and also adjacent sides equal இருக்குன்னு நம்ம proof பண்ணிட்டோம், hence proved.